பிரேசலா. இதனால எல்ரோய்ங்கிற இந்த சேனலை பார்க்க அவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதனால ஒரு வசனத்தை உங்க மத்தியில சொல்றேன். வேத வசனத்துல விதமா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆதியாகமம் 21:22 வசனம் வாசிக்கிறேன். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீங்க செய்யற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. தேவன் உங்களோட இருக்காரு. நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் சரி, நீங்க ஏசப்பா நினைச்சுக்கிறீங்க. நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை ஜெயத்தை தருவாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து இந்த எல்ரோய்ங்கிற நிகழ்ச்சிகளை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நினைக்கிறதுனால, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கறதுனால ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. நீங்க ஊழியம் செய்தாலும் சரி, ஆண்டவருக்கா செய்யற ஊழியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கா நீங்க எடுக்கிற முயற்சியா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த காரியங்கள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை சம்பந்தங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய சுகம்பலத்துக்காக நீங்க எடுக்கிற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் உங்களோட இருக்காரு. ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு. உங்களோட அந்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றுவாரு, ஆசீர்வதிப்பாரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.